வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. நம்ம இன்றைக்கி ரஸ்க் அல்வா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ரஸ்க் அல்வா செய்கிறதுக்கு நான் இந்த ரஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு 10 ரஸ்க்கு 12 ரஸ்க் எடுத்துக்கலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு பொடிச்சுக்கணும் மிக்சியில் போட்டு. இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டு இப்போது இதை நம்ம மிக்சியில் பொடிக்கணும். நான் ரஸ்க்கை பொடிச்சிட்டேன். ஒரு 12 ரஸ்க்கு பொடித்தேன். அது இந்த ஒரு கப் வந்திருக்கு. நீங்கள் ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணணும். ஏன்னா நம்ம எந்த கப்பில் இந்த ரஸ்க்கு பொடியை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தண்ணியும் சர்க்கரையும் நம்ம அளக்கணும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம பொடிச்சு வச்ச இந்த ரஸ்க் பொடியை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல ஒரு வாசம் வருது. நெய்யோடு சேர்ந்து இந்த ரஸ்க் தூள் வறுக்கும்போது அதை இப்போ எடுத்துடலாம். போதும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதில் ரஸ்க்கு அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. இது சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில். வேறு எண்ணெய் ஏதாவது நீங்கள் இப்போ கடலை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றினா அந்த வாசம் இதில் ஏறிடும். இப்போ நல்லா இருக்காது. அதனால் வாசமே இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த ரஸ்க் பொடியை போட்டு கிளறணும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியான உடனே நம்ம சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை இப்போ 1 கப் எடுத்தோம். ஸோ 1 கப்புக்கு 1 கப்பு எடுத்துக்கலாம் சர்க்கரை. சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இலகு கொடுத்துரும். இப்போது நம்ம நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துருச்சு, சுருண்டு வந்துருச்சு. இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒட்டாமையும் வரணும். அதே சமயம் கொஞ்சம் எண்ணெய் அப்படி கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். இப்போ ஓரங்களில் எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போது வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய ரஸ்க் அல்வா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.